வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீராவோட அம்மா கிட்ட வீடு ஓனர் வாடகை பணம் கேட்டு வந்திருப்பாங்க. வீரா இருக்கிற வரைக்கும் கரெக்டாக 3ஆம் தேதி பணத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க அம்மா வந்துட்டு 2 பொண்ணுங்களோட கல்யாணமும் அடுத்தடுத்து நடந்துடுச்சு. வீராவோட கல்யாணத்துக்கு நான் கொஞ்சம் வெளியிலலாம் கடன் வாங்கிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால எனக்கு ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி வாடகையை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் பிருந்தா நாம வேணும்னா அக்கா கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம், இங்கே இருக்கிற வரைக்கும் அவள் சம்பாதிச்சு கொடுத்தா நாம செலவு பண்ணோம், ஆனால் அவள் வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். அவளே அங்கே காசு இல்லாமல் தான் இருப்பாள். முடிஞ்சா நாம தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர அவகிட்ட நம்ம பணத்துக்காக போய் நிற்கக்கூடாது. இன்னொன்று நமக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதனால நாம் கேட்க வேண்டாம், ஏதாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி நேராக போயிட்டு வீராக்காக அவங்க அண்ணன் +2ல் நல்ல மார்க் எடுத்ததுக்காக ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு இந்த மோதிரத்தை நாம் இப்போதைக்கு வச்சுக்கலாம், வச்சு பணத்தை வச்சு வாடகை கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ பிருந்தா என்ன மோதிரம் இது அப்படின்னு கேட்குறாங்க. இது வீராக்காக அண்ணன் வாங்கி கொடுத்தது, அப்புறம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அவள் போடாமலே விட்டுட்டா அப்படின்னு சொல்ல, அப்போ பிருந்தா அம்மா வேண்டாம்மா, இது அக்கா ரொம்ப பொக்கிஷமாக வச்சுருக்கோம், வேண்டாம் அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பண்ண முடியும், இப்போதைக்கு நாம் இதை வச்சு செலவு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வீரா மாறனுக்காக காஃபி போட்டுட்ருப்பாங்க. அப்போ வள்ளி போயிட்டு வீரா கிட்ட பேசுகிறாங்க. வீரா, உங்கள் அக்காவும் அத்தையும் அப்பப்போ தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் 2 பேரும் எல்லோரும் முன்னாடியும் நடிக்கிறீங்களாம், சும்மா தான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களாம், உண்மையாகவே சந்தோஷமாக இல்லைன்னு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு வீரா, நீ தான் இந்த வீட்டோட மகாலட்சுமியே அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நீ தான் இந்த வீட்டோட மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னோட அக்காவை அப்படிலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அவள் நடந்துக்கிறதுலாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்ல, ஆனால் கூடிய சீக்கிரமே பாருங்கள் எங்கள் அக்காவையும் நீங்கள் இந்த வீட்டோட மகாலட்சுமின்னு உங்கள் வாயாலே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக கண்மணி வராங்க. கண்மணி வந்ததுமே வள்ளி ஆமாம் வீரா, யாருக்கு காஃபி போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்க, எல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி உடனே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மாறன் வருவாங்க. வீரா அப்படியே நேராக போயிட்டு என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சு காஃபி கொடுத்துட்டு, இதுதான் நீங்கள் குடிக்க போகிற கடைசி காஃபி அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னது கடைசி காஃபி அப்படின்னு சொல்ல, ஏங்க பயப்படுறீங்க, இனிமேல் நீங்கள் காஃபிலாம் குடிக்க வேண்டாம், ஒன்லி ஹெல்த் ட்ரிங்க் மட்டும்தான், இவ்வளோ நாள் தான் கடை வேலை அப்படின்னு இருந்துட்டீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு உங்கள் அத்தை இருந்தாங்க, இனிமேல் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்கு நான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கண்மணிக்கும் அவங்க அத்தைக்கும் என்னடி இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து வீரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நாம் டேட்டிங் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்ல, என்னது டேட்டிங்கா, அதெல்லாம் லவ்வர்ஸ் தானடி போவாங்க அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் லவ்வர்ஸாக இருக்கும் போது தான் நம்மளால் எங்கேயும் சுற்ற முடியல, இப்போ என்ன லவ்வர்ஸாக இருந்தால் தான் அப்படிலாம் போகணுமா என்ன, கல்யாணம் ஆகிட்டு கூட நாம் போகலாம், நாம் எங்கேயாவது வெளியில் போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு மிட்நைட் போல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்ல, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும். இவ யாருக்காக தான் இப்படி நடிக்கிறான்னு தெரியலையே அப்படி யோசிச்சுக்கிட்டு உடனே சொல்கிறாங்க, ஆமாம் அத்தை வேற நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால் நாம் அதுக்கும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வீரகிட்ட சரி போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீரா சொல்கிறாங்க, என்னங்க நம்ம தனியாக போகிறதுனால எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, அதனால் நாம் இனிமேல் ஜோடியாகவே போவோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஓடி போய் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே மாறனோட கையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. வெளியில் போனதுக்கப்புறமா கண்மணிக்கும் அவங்க அத்தைக்கும் அப்படியே பயங்கர டென்ஷனாக இருக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வள்ளி வராங்க. என்னம்மா மாநாடு போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, அப்போ கண்மணி என்ன நாங்கள் 2 பேரும் பேசினா உங்களுக்கு மாநாடா அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் மைக்கை மாற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்காது, பாத்தியா அவங்க 2 பேரும் டேட்டிங் போக போகிறாங்களாம், இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு குட்டி குழந்தை இந்த வீட்டுக்கு வந்துடும், அப்படியே ரொம்ப இந்த வீடே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க அத்தை இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பாரு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அப்போ கண்மணி அத்தை நானும் போக போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அத்தை என்னது நீயும் போக போறியா, எங்கே போக போகிற அப்படின்னு கேட்க, அவங்களும் டேட்டிங் போகிறாங்களே, நானும் என் வீட்டுக்காரர் கூட டேட்டிங் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ, அவள் தான் ஏதோ லூசு மாதிரி பேசுகிறானா, நீயும் போகிறேன்னு சொல்கிறேன், இங்கே பாரு நாளைக்கு நீ வீட்டுக்காரர் கூட அப்படிலாம் போயிட்டேன்னா அப்புறம் என்ன ஆகுறது, அதுக்கப்புறம் உன் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டா உன்னோட பழி வாங்குற என்னெல்லாம் போயிட்டு மீடியா அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போது கண்மணி
அத்தை அதெல்லாம் எப்போவும் மாறாது. நான் வந்து அவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னா அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நானும் என் வீட்டுக்காரர் கூட போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி முடிவு எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. அப்போ அவங்க அத்தை வந்து யோசிக்கிறாங்க, என்ன இவளும் இப்படி கிளம்பிட்டான், இவ கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரர் கூட நல்லா பேசி பழகி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான், நம்மளால் வந்து பழி வாங்கவே முடியாது, நாமளும் எதுக்கும் உஷாராக இருக்கணும் அப்படின்னு அவங்க அத்தை ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.